நேற்று ஃபுல்லா ஒரு மீம் தான், பண்டிகையை கொண்டாடுங்கடா அப்படின்னு. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போதெல்லாம் வந்து எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவர் ஒரு நடிகர், இயல்புலேயே ரொம்ப அமைதியானவர். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான முடிவுகள்லாம் எடுத்துருவாரா? ஏன்னா ஒரு முதலமைச்சர் அப்படின்றவர் வந்து ஸ்ட்ரிக்டான முடிவுகளை எடுத்துருவாரா அப்படிங்கிறது. அம்மாவோட இறப்பு ரொம்ப எப்போ பாதிச்சதுன்னா, திரு அருண் அவர்கள் டிவிஎஸ்சியோட டிஜிபியாக உட்காரும்போது. ஏன்னா அந்த ஆட்சியிலையும் இதான் நடக்குது, இந்த ஆட்சியிலையும் இதான் நடக்குது. மிச்சம் இருக்கிறது என்ன? நம்ம பட்ட கஷ்டங்களும் கைதானதும் நம்ம கூட இருந்த பசங்கள் எல்லாம் பட்ட கஷ்டங்கள் அப்படின்றது தான் வந்து ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருந்தது. ஒரு முதலமைச்சராக ஒரு ஸ்ட்ரிக்டான முடிவு எடுத்திருக்காரு திரு விஜய் அப்படின்றது வந்து உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார் எனக்கு. இன்னும் விரிவாக நான் சொல்கிறேன். அருண் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக தொடர்ந்திருந்தால் பாரதூர விளைவுகள் ஏற்பட்டிருக்கும். லஞ்ச ஒழிப்புத்துறை சரி செய்ய முடியாத அளவுக்கு சேதாரத்தை சந்தித்திருக்கும். கடந்த டிசம்பர் மாதம் நம்ம வீட்டுக்கு வந்து கதவை உடைச்சு கைது பண்ணாங்க இல்லையா, நிதிஷ் 94 மிரட்டி வாங்கினியா ஜிபேல. சேட்டு சார் தான். சேட்டு. அந்த வழக்கை, அந்த வீட்டை உடைத்து கைது செய்யும் பொறுப்பை சென்னை மாநகரில் கிட்டத்தட்ட ஒரு 80-90 உதவி ஆணையர்கள் அருணின் கட்டுப்பாட்டில் வருவார்கள். அதில் முகேஷ் ஜெயக்குமார் என்ற நபரை தான் அருண் தேர்ந்தெடுத்தார். ஏன் முகேஷ் ஜெயக்குமாரை தேர்ந்தெடுத்தார் என்றால், அருணின் விசுவாசமான அடிமை முகேஷ் ஜெயக்குமார். கேள்வி கேட்பாடு இல்லாமல் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு அதிகாரி தான் இந்த முகேஷ் ஜெயக்குமார், ரவிக்குமார் எல்லாம். அந்த முகேஷ் ஜெயக்குமாரும் ரவிக்குமாரும் நம்ம தான் கதவு 4-5 மணி நேரம் கதவு திறக்கல, வாசலில் நின்றுட்டு நம்ம வழக்கறிஞர் ராஜ்குமார்கிட்ட பேசுகிற வீடியோ பதிவு இருக்குது. அதில் பாருங்கள், அதில் கூட நிற்கிறார் தான் முகேஷ் ஜெயக்குமார். கடந்த வாரம் இந்த முகேஷ் ஜெயக்குமார் லஞ்ச ஒழிப்புத்துறையில் டிஎஸ்பியாக ஜாயின் பண்ணுறாரு. இந்த சிஸ்டம் எப்படி இயங்குதுன்றதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். முகேஷ் ஜெயக்குமார் தான் இந்த வேலையை பண்ணதுன்றது எல்லாருக்கும் தெரியும். முகேஷ் ஜெயக்குமார் அருணோட ஆளுன்றதுனால தான் முகேஷ் ஜெயக்குமாரை மாற்றி 20 நாட்கள் காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருந்தார்கள். காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருந்த அந்த முகேஷ் ஜெயக்குமாரை அருண்கிட்டேயே வேலை செய்கிறதுக்கு, அருணுக்கு உதவி செய்கிறதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நியமனம் செய்கிறோமே என்று உளவுத்துறை ஐஜிக்கு தோன்றவில்லை, டிஜிபி திரு மகேஷ்குமார் அகர்வாலுக்கு தோன்றவில்லை அல்லவா? இதுதான் சிஸ்டம். இங்கே இதெல்லாம் சீஃப் மினிஸ்டர் பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஸோ அங்கே லஞ்ச ஒழிப்புத்துறையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்த அரசுக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டு அவருக்கு வேண்டிய அதிகாரியை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அருணால் நியமனம் செய்து கொள்ள முடிகிறதா? முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஓடுன்ற மாதிரி சிங்கப்பூருக்கு ஓடிட்டாரு அப்படின்னு முதல் நாள் பேசுகிறாரு. அடுத்த நாள் வந்து ஏவா வேலு அவர்கள் நாங்கள் ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசுகிறாரு. ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னா, டிவிகே கவர்மெண்ட்டு அவங்க எடுக்கிற முடிவுகளில் லீக்கேஜ் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அதை தொடர்ந்து நம்மளும் பேசுகிறோம். திரு அருண் அவர்கள் ஏற்கனவே ஏவா வேலு அவர்களை கைது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டாரு. எப்போ வந்து அவங்க வீட்டுக்கு சர்ச் போகிறாங்களோ, நீங்கள் ஏன் வரீங்க, வேற அதிகாரிகள் தானே வரணுன்ற அளவுக்கான தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்றது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இந்த மாற்றம் நம்ம புரிஞ்சுக்கலாமாங்க சார்? விரிவாக சொல்கிறேன் மாலதி. அருணுக்கு கீழே வேலை செய்து கொண்டிருந்த நபர்கள் எல்லாம் வசூலை வாரி குவித்த ஊழல் பெருச்சாளிகள். இந்த ஒரு மடிப்பாக இன்ஸ்பெக்டர் துரை ரவிக்குமாரோட மகள் லக்ஷனா ரவிக்குமார் சென்னையிலேயே ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில், என் பேர் சொல்லிட்டேன், சென்னையில் இருக்கக்கூடிய ஏசி சண்முகம் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு MBBS படிக்கிறார். ஃபீஸ் மட்டும் 3 வருஷத்துக்கு 75 லட்ச ரூபா கட்டியிருக்காரு. இன்ஸ்பெக்டர் சம்பளத்தில் 75 லட்ச ரூபா உனக்கு ஏது? 75 லட்ச ரூபா ஃபீஸ் சாதாரணமாக ஒரு மகளுக்கு கட்டுகிறார் என்றால் அவருடைய வருமானம் என்னவென்று யோசித்து பாருங்கள். அது அவருக்கான சொத்து குவிப்பு வழக்கு தனியாக தயாராகி கொண்டு இருக்குது. 75 லட்ச ரூபா ஃபீஸ் கட்ட முடியுதுன்னா எவ்வளவு பெரிய உல்லாசமான வாழ்க்கையை இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த உல்லாசமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்ததற்காகத்தான் அருணுக்கு விசுவாசமான அடிமைகளாக இந்த அதிகாரிகள் இருக்கிறார். இப்போ முகேஷ் ஜெயக்குமாரை கொண்டு போய் நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டிருக்கீங்க. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இப்போது திருமதி மகேஸ்வரி பொறுப்பு இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறையில் நடக்கும் விவகாரங்களே முகேஷ் ஜெயக்குமார் இப்போது அருணுக்கு சொல்ல மாட்டாரா? லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அவர் நியமிக்கப்பட்டு 1.5 மாதங்களை கடந்திருந்தாலும் சென்னை மாநகர காவல்துறையில் திரு அமல்ராஜ் அவர்களுக்கு கீழே என்னென்ன நடக்கிறது என்பது ஒவ்வொரு நிமிடமும் அருணுக்கு தகவல்கள் போய்கொண்டிருக்கின்றன. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் MLA-க்களை விலைக்கு வாங்க முயன்ற அந்த வழக்கில் என்ன நடக்கிறது என்ற தகவல் அருணுக்கு போய்கொண்டிருக்கிறது. அவர் மூலமாக திமுகவுக்கும் போய்கொண்டிருக்கிறது. அரசகுமார் 300 கோடி தனியார் பள்ளிகளிடம் வசூல் செய்த வழக்கில் என்ன நடக்கிறது, அன்பில் மகேஷை எப்போது சம்மன் செய்ய போகிறார்கள் என்ற தகவல் இன்னமும் அருணுக்கு போய் கொண்டிருக்கிறது. இதுதான் சிஸ்டமிக் டேமேஜ்னு சொல்றாங்க. எனக்கு தெரிந்து திரு அமல்ராஜ் அவர்கள் வெளில சொல்ல முடியாம திணறிக் கொண்டிருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அந்தந்த அதிகாரிகள் அதே இடத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ரவிக்குமார் அதே மடிப்பாக்கம் ஸ்டேஷனு, சேட்டு நந்தம்பாக்கம் ஸ்டேஷனு, அந்தந்த ஏசிஸ் அதே இடத்துல இருக்காங்க. மத்திய குற்றப்பிரிவில் யாரையும் மாற்றவில்லை. சென்னை மாநகர உளவு பிரிவில் இன்னமும் ராமமூர்த்தி மற்றும் சக்திவேல், இவர்கள் 2 பேருமே அருணுடைய அடியாட்களாக இருந்தவர்கள். அவர்களை தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கிற சீனிவாசன் டிசி, உன் பைக்கை தூக்குன டிசி, இன்னமும் அதே இடத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஸோ இது என்ன, இந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகியிருக்கு, இது ஒன்றும் தேராது என்று நினைத்த போதுதான் அருணுடைய இந்த மாறுதல் உத்தரவு வந்திருக்கிறது. மாலதி அவர்கள் இவர் ஒரு சினிமா ஆக்டர் தான் அப்படின்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஒரு உத்தரவு ஒரு
உறுதியான ஒரு உத்தரவு விஜய் அவர்களிடமிருந்து வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. யாருமே எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. அருணை மாற்றணும்னு சிஎம் முடிவு எடுக்கிறாரு. அருண் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தவங்க விட்டுருவாங்களா? அருணை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது கலைச்செல்வன் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி. விஜய்க்கு அருண் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் தெரியுமா? இல்லை நம்ம ரேலியை நிப்பாட்டின ஒரு ஆளை இங்கே வந்து போடுறீங்களே அப்படின்னு தோணியிருக்கோம் அவருக்கு. நீங்கள் தானேப்பா இவர் நம்ம பிரச்சாரத்தை தடுக்கிறாரு, இவரை மாற்றணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னீங்க. நானே போய் செக்ரட்டரியேட்டில் கொடுத்தேனப்பா. இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். இல்லை திமுக கூடவே இருந்தார் போன ஆட்சி ஃபுல்லாக. ஸோ திமுக பண்ணுற தகிடு தத்துவம் வேலைகள்லாம் தெரியும், இவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த தகுடு தத்துவத்தெல்லாம் பண்ணவரே இவர் தான் சார். இப்போவும் உருட்டியிருக்காங்க. அதை அருணை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக நியமித்த மறுநாளே தவறு செய்து விட்டோம் என்பதை விஜய் அவர்கள் உணர்ந்து விட்டார். ஏன்னா அவர் கட்சி தொண்டர்களே விமர்சனம் செய்கிறார்கள். நோ, நான் அது உங்களை பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுத்தவர் நான் தாலே, நானா அவரை போய் போட்டிங்களேண்ணா, இது தப்புண்ணா. அவர்களே விமர்சனம் செய்தார்கள், நாம் விமர்சனம் செய்தோம். அப்போதே இதை மாற்றலாம் என்று முடிவெடுத்த போதெல்லாம் கலைச்செல்வன், ஜான் ஆரோக்கியசாமி என்ற இரட்டை குழல் துப்பாக்கிகள் உதயநிதியை கைது பண்ணுறதுக்கு இவர் உதவுவார். ஏன் வெங்கட்ராமன் கைது பண்ண மாட்டாரா? வெங்கட்ராமன் கோ பை எவிடன்ஸ். அதுதான் விஜய் அவர்களுக்கும் நல்லது. ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு கேஸில் உதயநிதி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், அல்லது திமுக அமைச்சரவையை சேர்ந்த யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கைது செய்யப்பட்டால் ஒருவரும் அவர்கள் மீது குறை சொல்ல முடியாது, இந்த ஆட்சியின் மீது குறை சொல்ல முடியாது. ஏவா வேலுவையே கைது பண்ண மாட்டேங்கிறாரு, உதயநிதி எப்படி சார் பண்ணுவார்? இவங்க அப்படி தான் உருட்டுறாங்க போட்டு. ஒரு பெரிய போஸ்டிங்க்கு வந்திருக்கோம், கண்டிப்பாக தமிழக மக்களாக இருக்கட்டும், தமிழக முதலமைச்சர் திரு விஜயா இருக்கட்டும் நம்மளை உற்று பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அட்லீஸ்ட் ஏவா வேலுவை கைது பண்ணி நம்ம வந்து ஒரு பேர் வாங்கணும். இல்லைங்க நீங்கள் நினச்சதெல்லாம் தப்புங்க அப்படின்ற ஒரு பேர் வாங்கணுன்ற எண்ணம் ஏன் சார் திரு அருணுக்கு இல்லை? 20 கோடி வேலு கொடுப்பார், நீங்க கொடுப்பீங்களா? விஜய் கொடுப்பாரா? அவர் லஞ்சம், அவருக்கு பேர் முக்கியமா மாமூல் முக்கியமா சார்? லஞ்சமே வாங்காதீங்கன்றாரு யாரு? திரு விஜய். நான் சாதாரண பொதுமக்களிடம் வாங்கவில்லையே, ஏற்கனவே லஞ்சம் வாங்கியவர்களிடம் வாங்குகிறேன், தவறு இல்லையே. லஞ்ச ஒழிப்புத்துறையின் வேலையை அதை லஞ்சத்தை வசூலிக்கிறேன். அப்படிதான் லஞ்சத்தை ஒழிக்க முடியும். ஏற்கனவே அவங்க வாங்கின லஞ்சத்தை பறிமுதல் செஞ்சு நான் பாக்கெட்டில் போட்டுக்கொள்வதன் மூலம் நான் லஞ்சத்தை ஒழித்து விட்டேன். அடடே சீரியஸா இதுதாங்க. 5000 கோடி வச்சிருக்காங்க. அண்ணே தப்பிச்சு வெளிநாட்டு போயிடுனேன். இங்கே நல்ல அந்த சீக்வன்ஸை கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேலுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன். அவர் சிங்கப்பூரில் இருக்கிறார், உடல்நிலை சரியில்லை, வேறொரு தேதியில் வருவார். இது மட்டும்தானே நியூஸ் வந்துச்சு. லுக் அவுட் சர்க்குலர் ஏன் கொடுக்கலன்ற மேட்டர் நம்ம தானே ஓப்பன் பண்ணுறோம். நம்ம ஓப்பன் பண்ண உடனே லுக் அவுட் சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறது. அப்புறம் தான் மற்ற ஊடகங்கள் இதை பிடிக்கிறாங்க. ஆமாம், எதுக்கு கொடுக்கல லுக் அவுட் சர்க்குலரு? அதுக்கப்புறம் அந்த ஆள் இந்த லுக் அவுட் சர்க்குலரை சேலஞ்ச் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வர்றாரு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்த உடனே ஹைகோர்ட்டு சரி அவர் வந்துடுவார், நீங்கள் அது வரைக்கும் கைது பண்ணாதீங்க. இப்போ நாம் லுக் அவுட் சர்க்குலர் மேட்டரை ஓப்பன் பண்ணலன்னா சத்தம் போடாமல் அவருக்கு இருக்கிற பாவம் உடம்பு பூரா நோவு, எல்லா வியாதிக்கும் எல்லாம் தீர்ந்து பொறுமையாக அவர் வந்துருப்பாரா? இது சேகர் பாபுக்கும் நடந்திருக்குமா? மூர்த்திக்கு நடந்திருக்குமா? பன்னீர்செல்வத்திற்கு நடந்திருக்குமா? அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நடந்திருக்குமா? ஒவ்வொருத்தனும் 5-5 கோடி கொடுக்குறான் மாதிரி கணக்கு போடுங்க. வாங்கி பழக்கப்பட்டால் உங்களால் நிறுத்த முடியாது. அருணோட மண்டை எப்படி கணக்கு போடுன்றதை நான் சொல்கிறேன். இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே ஒரு 100 கோடி பத்துறது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் 100 கோடி பத்திரமா இருக்கும்ல. 5வது மாடியிலேருந்து 6வது மாடிக்கு லிஃப்ட் போட்டாச்சு, 7வது மாடி 8வது மாடி வாங்கி அப்படியே லிஃப்ட்டை ஏற்றிக்கிட்டே போகலாம்ல. அப்படித்தான் அவர் மூளை சிந்திக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு உதயச்சந்திரன், கலைச்செல்வன், ஜான் ஆரோக்கியசாமி பரிந்துரையில் நமக்கு வந்து சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் கிடச்சிருக்கு. ஏற்கனவே நம்ம 2011 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் 15 வருஷமாக. கொஞ்சம் அமைதியாக அமுக்கிக்கிட்டு இருப்போம் என்று அவருக்கு தோன்றவில்லை தானே? மந்திரிக்கு தெரியாமல் டெண்டர் விட்டு காசு வாங்குறேன்னா எவ்வளோ துணிச்சல் இருக்கும். அந்த மந்திரி போஸ்டர் ஓட்டுற மந்திரி இல்லை, விஜயோட ஆடிட்டரு. ஆமையா, பல வருஷமா ஆடிட்டரு. அவருக்கு தெரியாம நீ டெண்டர் விட்டு 30 கோடி அதில் வசூல் பண்றேன்னா எவ்வளோ துணிச்சல் இருந்தா நீ இதை பண்ணுவேன். ஸோ இந்த திரு விஜய் அவர்கள் உமாநாத் 5 மணிக்கு மீட் பண்றாரு, சிரிச்சுக்கிட்டே 8 மணிக்கு உமாநாத் வெயிட்டிங் லிஸ்ட். யார் விஜய் என்பதை உமாநாத் புரிந்து கொண்டிருப்பார், அருண் புரிந்து கொண்டிருப்பார், எல்லாவற்றுக்கும் மேலாக ஜான் ஆரோக்கியசாமி புரிந்து கொண்டிருப்பார், கலைச்செல்வன் புரிந்து கொண்டிருப்பார். விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, இவரை நம்ம கட்டுப்படுத்தலான்ற எண்ணத்தில் தான் இவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவரை யாருமே கட்டுப்படுத்த முடியாது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அருண் மற்றும் உமாநாத்தின் மாறுதல் உத்தரவு. இதுதான் ஒரு அரசனுக்கு அழகு, இதுதான் ஒரு ஆட்சியாளருக்கு அழகு, இதுதான் ஒரு நல்ல நிர்வாகிக்கு அழகு. ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், திஸ் மேன் இஸ் ஹியர் டு ஸ்டே. இதுதான் கீதா ஜீவனுக்கு பதில். கீதா ஜீவன் அவர்கள் சொல்றாரு சார், முதலமைச்சராக மட்டும்தான் ஆயிருக்காரு, அதுக்கான தகுதி எதுவுமே இல்லை அவர்கிட்ட அப்படின்னு. இதுதான் முதல்வருக்கான தகுதி. இன்னும் நடிகனாவே இருக்காருன்னு சொல்றாங்க சார். ஏதோ கார் பொம்மை வச்சு விளையாண்டுனுக்கிறாரு, இவருக்கு எதுவுமே தெரியாது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நேற்றைய உத்தரவில் அவர் யார் என்பதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். கீதா ஜீவன் அவர்கள் நினைச்சார் போல, நம்மளும் முக ஸ்டாலின் அவர் மாதிரி தான் வரும் அப்படின்னு. இவர் கார் பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தவரை பொம்மையா வச்சு சுத்தி இருக்கவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் அவர் பொம்மை முதல்வர். எலெக்ஷன் டைம்ல கிரிக்கெட் பாக்குறத போட்டு அதை போட்டோ எடுத்து போட்டுருக்காங்க.
உள்ளபடியே அவரை பொம்மையாக வைத்து சுட்டு இருந்தவர்கள் அத்தனை பேரும் விளையாண்டு கொண்டிருந்தார்கள். இவர் சிஎம் ரூம்லேயே வச்சு பொம்மையை விளையாண்டுங்கிறார். நிர்வாகம் எப்படி நடக்குது? எனக்கு இன்னொன்று சார் இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன். 2 இரட்டை குலை துப்பாக்கிகள்லாம் தாண்டி எப்படி சார் இந்த இடமாற்றம் நடந்துச்சு? ஹி நோஸ் எவ்ரிதிங். மு.க. ஸ்டாலினுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பலகீனம், எந்த செய்தியும் அவர் கண்களையும் காதுகளையும் எந்த புலன்களையும் எட்டுவதில்லை என்பதுதான். முதல்வர் விஜய் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை கதையை இந்த நேரத்தில் சொல்வது பொருத்தமாக இருக்கும். 2001 அதிமுக ஆட்சி, செல்வி ஜெயலலிதா முதல்வராகிவிட்டார். செல்வி ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆரையும் வைத்து மாதவன் என்ற தயாரிப்பாளர் பல திரைப்படங்களை எடுத்திருக்கிறார். எம்ஜிஆரின் கொடுமை பொறுக்க முடியாமல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தை விட்டே போக வேண்டும் என்று முடிவெடுத்து, நான் போகிறேன், இனிமேல் தமிழ்நாட்டு பக்கம் வரப்போகிறது இல்லை, எனக்கு காசு இல்லை என்று அந்த தயாரிப்பாளரிடம் சொன்னதும், சென்னை நகரிலே அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய வீட்டை ஒரு மார்வாடியிடம் அடமானம் வைத்து 3 லட்சம் ரூபாய் பணத்தை ஜெயலலிதாவிடம் கொடுக்குறார். ஜெயலலிதா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம பெங்களூரில் போய் செட்டில் ஆகலான்ட்டு போன உடனே போலீஸ் வச்சு பிடிச்சி திருப்பி தூக்கிட்டு வந்துட்டார் எம்ஜிஆர். அப்போது அந்த தயாரிப்பாளரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய நபர் பின்னாளில் உளவுத்துறை அதிகாரி ஆகிறார். அந்த உளவுத்துறை அதிகாரி மனம் புழுங்கி கொண்டு இருக்கிறார். நிறைய தவறுகள் நடக்கின்றன, ஆனால் செல்வி ஜெயலலிதாவின் காதுகளுக்கு எதுவும் செல்ல மாட்டேங்கிறது. திருமதி சசிகலா இருக்காங்க, எல்லாவற்றுக்கும் சசிகலா தடையாக இருக்கிறார். கொடுங்க, நான் அக்கா கிட்ட கொடுத்துறேன்னு உளவுத்துறை அறிக்கையெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஸோ சசிகலா செய்கிற தவறுகளை கூட நாம் முதல்வரின் காதுக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. முதல்வரின் எண்ணம் நல்ல எண்ணம், முதல்வரின் நோக்கம் உன்னதமான நோக்கம். அந்த சசிகலாவை வச்சுக்கிட்டு எப்படி இவர் நல்லாட்சி தரப்போகிறார் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த மாதவனை அந்த உளவுத்துறை அதிகாரி சந்திக்கிறார். தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே, நான் இந்த மாதிரி அதிகாரி ஆகிட்டேங்க. நான் அந்த அதிகாரி புத்திசாலி அதிகாரி. மேடமை பார்ப்பீங்களா? எப்போ வேணாலும் பார்ப்பேன்ப்பா, அம்முன்னு கூப்பிட்ற ஒரே ஆள் நான் தான்ப்பா, இன்னைக்கு இந்த கவரை மேடத்திட்ட கொடுத்துட்றீங்களா என்று சொன்னதும், அம்மா உன்னை பார்க்கணும் அப்படின்னோடனே, என்ன உங்களுக்கு என்ன அப்பாயின்மெண்ட், நேராக கார்டனுக்கு வாங்க. போய் சசிகலா இல்லாத சமயமாக பார்த்து அறிக்கையை கொடுக்குறார். சசிகலா தலைமைச் செயலாளராக இவரை போடுங்கன்னு ஒரு ஆளை பரிந்துரைப்பாங்க. அந்த ஐஏஎஸ் அதிகாரி எப்படிப்பட்டவர் என்று அவரை வரலாறை இந்த உளவுத்துறை அதிகாரி கவரில் போட்டு ப்ரொடியூசர்ட்டு கொடுத்துருவார். சசிகலா அந்த அதிகாரிகிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு, நீங்கள் தான் சீஃப் செக்ரட்டரி, நீங்கள் தான் ஹோம் செக்ரட்டரி, ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்புங்க என்று சொல்லி காத்திருப்பார். ஃபைல் ஜெயலலிதாட்ட போனோடனே டர்ன்னு அந்த பேர் அடிச்சுட்டு இவங்க 2 பேரும் புதுசாகிடுவோம். இதே போல் ஒரு பெரிய கட்டுமானம், அந்த கட்டுமானத்துக்கு இந்த கம்பெனிக்கு டெண்டர் கொடுங்கக்கா என்று சசிகலா பரிந்துரைத்தவுடன் ஜெயலலிதா சரி கொடுத்துட்றேன் என்று சென்று விடுவார். அந்த கம்பெனியின் வரலாறை இந்த அதிகாரி மூலமாக ப்ரொடியூசர் கொண்டு போய் மேடத்திட்ட கொடுத்துருவார். மேடம் அந்த கம்பெனியை டர்ன்னு அடிச்சுட்டு கொடுப்பாங்க. நியாயமான கம்பெனி. இது ஒரு 8 மாதம் கொடுது. சசிகலாவால் கண்டுபிடிக்கவே முடியல. நம்ம சொல்கிற எல்லாத்துக்கும் ஏறுக்கு மாறாக நடக்குது. போய் கேட்க முடியாது. அக்கா என்ன நான் அவர்கிட்ட சொன்னேன்னா, காசு வாங்கிட்டேன் அவங்ககிட்ட அப்படின்னு கன்ஃபர்ம் பண்ணுவாங்க. பிறகு 8 மாதங்கள் கழித்து கண்டுபிடிச்சிச்சு, இந்த மாதவன் தான் வர்றாரு, இவர் பழைய ப்ரொடியூசர் என்று. என்ன நடந்தது என்று தெரியாது. ஒரு நாள் மாதவனை ஜெயலலிதா அழைக்கிறார். தலையை கீழே குனிந்து கொண்டு, சார் நீங்கள் இனிமேல் இங்கே வராதிங்கன்றார். பக்கத்தில் சசிகலா நின்றுருக்காங்க. அப்படியே சென்று மருத்துவமனையில் படுத்தவர் தான் அவர். அதற்கு பிறகு உயிர் பிழைக்கவில்லை. இதில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி, மாதவன் போன்ற ஒரு தயாரிப்பாளர் முதல்வர் திரு விஜய்க்கு இருக்கிறார் என்றால், இந்த செய்தி கலைச்செல்வனுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் மற்றவர்களுக்கும், முதல்வரை கட்டுப்படுத்தலாம் என்று நினைப்பவர்களுக்கும், திரு விஜய் அவர்கள் ஊழலுக்கு எதிராக எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் அலுவலகமே மகிழ்கிறது. பிரதமர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள், இன்னொன்று பிரதமர் அலுவலகத்திற்கு தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய அதிகாரி தமிழ்நாடு கேடரை சேர்ந்த ஒரு தமிழர், டிவி சோமநாதன். இது போல பிரதமர் அலுவலகத்திலும் சரி, மத்திய அரசின் பல துறைகளிலும் சரி, தமிழகத்தை சேர்ந்த பல ஐஏஎஸ் அதிகாரிகள் அங்கே பணியாற்றுகிறார்கள். தமிழகத்தின் அதிகார வர்க்கத்தின் மத்தியில் புழுத்து போயிருக்கும் இந்த ஊழலின் முடைநாற்றத்தை சகிக்க முடியாமல் தான் அவர்கள் அயல் பணிக்கு சென்று அங்கே இருக்கிறார். தமிழகத்தை போன்ற ஒரு கரப்ட் பியூரோக்ரசி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. காசு வாங்குவாங்க. நான் எங்கே எல்லாத்துலையும் எல்லாம் மகாத்மா காந்திகள் தான் இங்கே பணியாற்றுகிறார்கள் நான் சொல்லலை. வாங்குவாங்க. 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் வாங்குவாங்க. ஒரு மாநிலத்தில் 4 பேர் வாங்குவாங்க. 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் வாங்குற மாதிரிலாம் தமிழ்நாடு தான். ஒருத்தர் கூட இங்கே யோக்கியம் கிடையாது. ஒருத்தர் கூட. வெங்கட்ராமன்கள் போல சில விதிவிலக்குகள் இருக்கிறார்கள். அதான் அவர் ஒருத்தர் தான், 1-2 தான் விதிவிலக்குகள். அவ்வளவு பேரும் இந்த சாக்கடைக்குள் நீந்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் அரசியல்வாதிகளுக்கு கொள்ளையடிக்க சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று டெல்லி நினைக்கிறது. ஒரு வகையில் டெல்லி தாவேக ஆட்சியை பிடித்ததை நினைத்து மகிழ்கிறது. அண்ணன் நயினார் கத்திட்டு இருக்காருன்றதுனால நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இல்ல, அவர் ஒரு தலைவரா செயல்படுறாரு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் வாக்காளர்கள் காசு கொடுக்குற வழக்கம் இல்லைப்பா. ஏதாவது ஒரு தொகுதி 2 தொகுதியில் சரக்கு வாங்கி கொடுப்பாங்க. இந்த மீட்டிங்க்கு டான்ஸ் அகின்ஸை போட்டு விடுவாங்க. அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு ஏதாவது குடி வாங்கி கொடுப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க. அப்படியே கொடுத்தாலும் 1000 ரூபா 500 ரூபா கொடுப்பாங்க சார். கிடையாது. இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த கட்சி 1000, அந்த கட்சி 1500, அந்த கட்சி 1500, இந்த கட்சி 2000 ஏத்திட்டே போறாங்க சார். 5000 10,000. இந்த எலெக்ஷன்ல 8000 வரைக்கும் போயிருக்கியா சில தொகுதியில. இதை நிறுத்தவே முடியல என்ற
வருத்தம் அவங்களுக்கு இருக்குமா இருக்காதா? இந்த காசு ஏற ஏற ஊழல் தானே சார் அதிகமாகும். ஆமா, என்ன பாக்கெட்ல இருக்கிற பரம்பரை சொத்தை வித்தா கொடுக்குற அரசியல்வாதி உங்களுக்கு தான் திருப்பி கொடுக்கணும்னு தான் ஊழல் பண்ணுவாங்க. இதை உடைச்சு போட்டதுல டெல்லிக்கு அவ்வளோ சந்தோஷம். அது என்னன்னா, கமல் தேவர்மன் படத்தில் தானே சொல்லுவார், என்னையும் அறுவாலை தூக்க வச்சிட்டேன்ட்டு அழுவார்ல, அதே மாதிரி எங்களையும் காசு கொடுக்க வச்சிட்டீங்க. கொடுத்தாங்க பிஜேபி 24 கொடுத்தாங்க, இதுலேயும் கொடுத்தாங்க. ஸோ இதை ஒழிக்கணும். அப்போ இந்த செலவை காரணம் காட்டி நீ ஊழல் பண்ணிக்கிட்டே இருப்ப. அது மாநில அரசு திட்டத்திலும் ஊழல் நடக்கும், மத்திய அரசு திட்டத்திலும் ஊழல் நடக்கும். ஊழல் இல்லாமல் தமிழ்நாட்டில் திட்டத்தையே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதானே நிலைமை நேற்று வரைக்கும். ஸோ இதை உடைக்க வேண்டும் என்று டெல்லி எப்படி உடைப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு சுனாமி வந்து எல்லாத்தையும் உடச்சு போட்டுருச்சு. தே ஆர் வெரி ஹாப்பி.